நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை துறைமுகம் தொகுதியில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புக்கு சென்று பிரச்சாரம் செய்த திமுக வேட்பாளர் சேகர் பாபுவுக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சாலையோரம் வசிப்பவர்களுக்கு 3000 வீடுகள் கட்டித்தரப்படும் என கூறி சேகர் பாபு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒரு மனிதனுக்கு இருப்பிடம் என்பதுதான் தலையான பணி. அந்த வீடு நன்றாக அமைந்தால்தான் அவனுடைய மைண்ட் செட் நன்றாக அமையும். அவன் மைண்ட் செட் நன்றாக அமைந்தால்தான் படிப்பதில் நாட்டம் வரும், பணிக்கு செல்வதில் நாட்டம் வரும், நாமும் சுகாதாரமாக உயர்நிலையில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை உருவாக்கி தந்த உதயசூரியனை இப்போதெல்லாம் டிஜிட்டல் வந்துவிட்டது. யார் எந்த பகுதியில் எவ்வளவு வாக்குகள் எந்த கட்சிக்கு அளித்திருக்கிறார்கள் என்று தயவு செய்து என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது போன்ற கட்டிடங்களை அடுத்தடுத்து கட்டுவதற்கு ஒரு உற்சாகமும் ஒரு ஊக்கமும் வேண்டும் என்றால் இந்த 770 வீதியிலே இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களும் மனசாட்சியோடு உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். ஏற்கனவே திட்டம் தீட்டியிருக்கின்றோம். இதேபோல் தண்ணீர் தொட்டி தெருவில் 700 வீடுகள் கட்டப்பட்டு அவர்களுக்கு ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுவிட்டது. அங்கேயே ஒரு 140 வீடுகள் கட்டிக் கொண்டிருக்கின்றோம். அவைகளையும் ஒதுக்கீடு தந்திருக்கின்றோம். துறைமுக தொகுதியில் சாலையோரமாக எந்த மக்களும் வசிக்கவில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்குவோம். உண்மையாக விடுபட்டு போனவர்கள் அனைவருடைய மனுக்களும் பரிசீலிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் மீண்டும் வந்தவுடன் குறைந்தபட்சம் துறைமுக பகுதியில் இதுபோன்று 3000 வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். வீடுகள் கிடைக்கவில்லை என்று மனு கொடுத்தவர்கள், தொடர்ந்து சாலையோரம் குடியிருப்பவர்கள், இவர்கள் அத்தனை பேரையும் உதயசூரியன் நிச்சயமாக இது போன்ற கோபுரத்தில் உட்கார வைக்கும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.